ஒரு சில பேர் படித்தவர்களும் படிக்காதவர்களும் சட்டம் தெரிஞ்சவங்களும் ஒரு எளிமையான முறையில் கேள்வி கேட்டாங்க. ஏங்க இவ்வளோ சட்டம் ரூல்ஸு எல்லாம் வகுத்துட்டு அந்த இவிஎம் மிஷினில் ஓட்டு திருட்டு செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. அவங்களுக்காண்டி புரியக்கூடிய வகையில் இந்த வீடியோ போடணும்னு பண்ணுறேன். இந்திய அரசியலமைப்பு சட்டம் என்பது இந்த பெல்ட் வடிவம். இப்போ இந்த இந்திய அரசியலுடைய அமைப்பு சட்டத்தில் வல்லுநர்களை கூப்பிட்டு இந்த மோட்டார் ஒரு சுற்று சுற்றுனா இந்த 1ஆம் நம்பர் புள்ளி எத்தனை சுற்று சுற்றும், இந்த பெரிய புள்ளி ஒரு சுற்று சுற்றுனா இந்த சக்கரை எத்தனை சுற்று சுற்றும், இந்த சக்கரை ஒரு சுற்று சுற்றுனா இந்த சக்கரை எத்தனை சுற்று சுற்றும் என்று சொன்னால் கரெக்டாக சொல்ல முடியாதுங்கன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இந்தியாவினுடைய அரசியலமைப்பு சட்டம் போலியான முறையில் கட்டமைக்கப்பட்டு யூஸ் பண்ணி கொண்டு இருக்கிறார்கள். அதற்கு தான் இந்தியாவில் எவனுக்குமே ஓட்டு உரிமை இல்லாமல் மிஷினை திருடி ஆண்டு கொண்டு சட்டம் நடந்து கொண்டிருக்குது. அந்த போலி சட்டத்துக்கு தான் ஜெயபாண்டிய கூட நான் பண்ண குற்றம் என்னென்னா, மதுரை கலெக்டர் அரை நிறுவனமாக ஆபாசமாக அசிங்கமாக வீடியோ போடும்போது அந்த செய்தியை எழுதி என்னை வெளிப்படுத்தியிருக்கணும். ஆனால் அரசன் பேக்கரியில் 1200 பிடிங்கிட்டு போனான் ஜெயபாண்டி கத்தியை காமிச்சு அப்படின்னு வழிப்பெறின்னு போட்டிருக்காங்க. அப்போ பார்த்துக்குங்க, சட்டத்தை உண்மையான குற்றத்தை மறைச்சி பொய்யான குற்றத்தை கூட அதை பத்திரிக்கை இதெல்லாம் நியூஸ் பண்ணியிருக்கணும், பண்ணலை. சரி, இந்த பெல்ட் வடிவம் தான் இந்தியாவினுடைய சட்டம் அமைப்புகள் இருக்கிறது. இந்த பள்ளி சக்கரை ஏன் போட்டிருக்கேன்னா, ஒரு படிப்பறிவு இல்லாத ஒரு மனிதன்கிட்ட போய் இந்த மோட்டாரில் உள்ள பள்ளி சக்கரம் இது ஒரு சுற்று சுற்றுனா இந்த பள்ளி சக்கரை எத்தனை சுற்று சுற்றும் என்று கேட்டால் அவன் கணக்கிட்டு சொல்ல முடியும். சரிப்பா, அந்த மோட்டார் சுற்றிருச்சு, அடுத்து இது ஒரு சுற்று சுற்றின உடனே இந்த வீலு பள்ளி சக்கரம் இந்த சக்கரை எத்தனை சுற்று சுற்றும் அப்படின்னா கணக்கிட்டு சொல்ல முடியும். 25 சுற்று சுற்றிடும் சார், இந்த இது ஒரு சுற்று சுற்றுனா இது 25 சுற்று சுற்றிடும். அப்புறம் இது ஒரு சுற்று சுற்றுனா இது எத்தனை சுற்று சுற்றும், 125 சுற்று சுற்றி விடும். சரி, இது ஒரு சுற்று சுற்றிட்டா இந்த வீல் எத்தனை சுற்று சுற்றும், 625 தடவை சுற்றிடும். இதை கணக்கிட முடியுது. இது சீனாவினுடைய அரசியலமைப்பு சட்டம் இந்த பல்லு சக்கரை மாதிரி மிஸ் ஆகாது, ஒரு பல்லுக்கு ஒரு பல்லு மாறுதலாக போய் நிற்காது. எந்தெந்த பல் ஜாயண்டோ அந்த சக்கரத்தின் அடிப்படையில் தான் நிற்கும். இதனுடையது அப்படி இல்லை. இந்தியா பெரிய வல்லரசு நாடுன்னு சொல்கிறோம், மக்களாட்சின்னு சொல்கிறோம். ஆனால் அரசியலமைப்பு சட்டத்தை எப்படி போலியான முறையில் வகுத்து ஆட்சி செய்து கொண்டிருக்கிறாங்க. சீனாவில் அரிசி கொண்டு போய் விற்கிறோம் இந்தியாவிலேருந்து, அது தரமில்லாதது என்று சீனா அரசு என்ன சொல்லுது, கொண்டு போங்க, இந்தியாவுடைய அரிசி எங்களுக்கு வேண்டாம், அது மட்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி வெளியே அனுப்பிச்சி விட்றாங்க. ஏன்னா மக்களை பாதுகாக்கிறாங்க. இந்த பள்ளி சக்கரை மாதிரி இந்த பள்ளி சக்கரத்தை ஒன்றோடு ஒன்று சரியான முறையில் தான் எவ்வளவு வோல்டேஜ் கூட வந்தாலும் குறையா வந்தாலும் ஆஃப் பண்ணோம்னா அந்தந்த வீலு எந்தெந்த பொசிஷனில் நின்றதோ அந்தந்த பொசிஷன்லேயே நிற்கும். இந்த பெல்ட் அப்படி கிடையாது, நழுகி வெவ்வேறு டைரக்ஷனில் நிற்கும். அப்போ இந்தியாவினுடைய விளைபொருளோ இந்தியாவில் இருக்கிற மக்களுடைய கல்வியோ எதுவுமே மதிக்கக்கூடிய வகையில் இல்லை. இந்தியாவினுடைய அரசாங்கம் இந்தியாவில் விஞ்ஞானி இருப்பது உண்மை என்றால் இவிஎம் மிஷினை பயன்படுத்தியிருக்க மாட்டாங்க. இன்றைக்கி இந்தியாவில் இருக்கிற விஞ்ஞானிகள் அல்லது உலக விஞ்ஞானிகளோ இந்த மிஷினை ஓப்பன் பண்ணாமல், இந்த மிஷினில் எந்த விதமான சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணாமல், பயன்படுத்தாமல், ரிமோட்டுகளை பயன்படுத்தாமல் இந்த மிஷினை ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு கண்ட்ரோல் செய்ய முடியும்னு நான் சொல்கிறேன். இதை இந்தியாவில் இருக்கிற எந்த ஒரு விஞ்ஞானியாவதும்
செய்ய முடியாது, ஜெயபாண்டி சொல்கிறது பொய் என்று சொல்ல முடியுமா? சொல்லிருக்கீங்களா? அப்படி சொல்லக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு புத்தி இருந்திருந்தால் இந்த மிஷினை இந்தியாவுக்குள்ளே வரவிட்டிருக்க மாட்டீங்க. ஒரு விஞ்ஞானிகள், இராணுவ வீரர்கள், போர் வீரர், ஒரு நாட்டுக்கு ஒரு நாடு போர் வீரர்களை சண்டையிட்டு பலத்தை காமிப்பாங்க. ஒரு பொருள் இந்தியாவுக்குள்ளே மக்கள் பயன்பாட்டுக்கு இவிஎம் மிஷின் வருது என்றால் இந்தியாவில் இருக்கிற விஞ்ஞானிகள் ஆய்வு பண்ணி இந்த மிஷின் தரமானதா, முழுமை அடைஞ்சிருக்குதா என்று ஆய்வு பண்ணிட்டு தான் பயன்படுத்தணும். என்னென்னா இந்த இவிஎம் மிஷின் வேண்டுமா, ஏற்கனவே நடைமுறையில் இருக்கிற ஓட்டு போடுற கையில் குத்தி ஓட்டு போடுற மிஷினு, கையில் குத்தி ஓட்டு போடும் முறை வேண்டுமா அல்லது மிஷின் வேண்டுமா என்று தேர்தல் நடத்தி இந்த இவிஎம் மிஷினை அதிக பேர் விரும்புகிறாங்களா அல்லது பழைய முறையே போதுங்க இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்களா அப்படின்னு ஒரு தேர்தல் நடத்திட்டு தான் இதை கொண்டு வந்திருக்கணும். இல்லை, சரி, இதை எந்த ஒரு விஞ்ஞானியாவது புத்தி உள்ளவன் இந்தியாவில் இருக்கிறவன் இந்த மிஷினு முழுமை அடையலைன்னு சொல்லியிருக்கானா? இல்லை. இவ்வளோ காலமும் இந்த மிஷினில் ஓட்டு திருட்டு செய்ய முடியும்னு மட்டும்தான் சொல்லியிருக்கானே தவிர இதை செய்ய முடியும், இதை பயன்படுத்தாத என்று எவனுமே சொல்ல கிடையாது. எப்படி? நான் ஒருவன் தான் ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு. இதில் இந்த மிஷினை ஓப்பன் பண்ணாமல், இந்த மிஷினை எந்த விதமான சாஃப்ட்வேர்களை பயன்படுத்தாமல் இந்த மிஷினை கண்ட்ரோல் செய்து டிஎம்கே கட்சி ஸ்டாலின் 100 ஓட்டு போடட்டும், கண்வெளி ரக கை ரக வைத்து, அதே மாதிரி டிவிகே விஜய் தமிழ்நாட்டு முதலமைச்சர் 100 ஓட்டு கண்வெளி ரக கை ரக வச்சு ஓட்டு போடட்டும். நான் 150 ஓட்டை இதில் அந்த போடும்போதிலே திருட முடியும். இவங்க 200 ஓட்டு போட்டு முடித்த உடனே எண்ணலாம். எண்ணும்போது 150 ஓட்டு ஒன்று விடுதலை சிறுத்தை கட்சியை வெற்றி பெற வைக்கட்டுமா 150 ஓட்டில், இல்லை அன்புமணியை வெற்றி பெற வைக்கட்டுமா நேரடி ஒளிபரப்பில், இல்லை நான் தமிழர் கட்சி சீமானை வெற்றி பெற வைக்கட்டுமா? அப்போ உலக மக்கள் அனைவரும் பார்ப்பாங்க. இந்த மிஷினை ஓப்பன் பண்ணாமல், இந்த மிஷினில் எந்த விதமான சாஃப்ட்வேர் உதவியும் பயன்படுத்தாமல் இந்த மிஷினை கண்ட்ரோல் செய்ய முடியும் என்று ஜெயபாண்டி சொல்லும்போது ஜெயபாண்டிக்கு வாய்ப்பை கொடுக்க வேண்டும். அனைத்து கட்சியும் சேர்ந்து இது எப்படி, இது சாமர்த்தியமாக இதை நிரூபித்து காமிடான்னு சொல்லணும். ஜெயபாண்டி கேட்குற 20 கேள்விக்கும் 24 ப்ராக்டிக்கலுக்கு இந்தியாவில் இருக்கிற விஞ்ஞானிகளோ இல்லை அமெரிக்காவில் இருக்கிற விஞ்ஞானிகளோ அதில் எத்தனை கேள்விக்கு பதில் சொல்லி அவங்க பாஸ் ஆகிறாங்கன்றத அனைத்து படித்த வல்லுநர்களும் உலகத்தில் உள்ள அனைத்து வல்லுநர்களும் பார்க்கட்டும். அதனால் பிஓ ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு இந்த இவிஎம் மிஷினை பற்றி நான் இவ்வளோ பேருக்கும் வாட்ஸ்அப்பில் அனுப்பியிருக்கேன் அன்றாடு. அதே மாதிரி தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே மாதிரி ஸ்டாலினுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே மாதிரி சீமானுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா லெட்டரை வாங்கி அக்னாலஜ்மெண்ட் கார்டில் கையெழுத்து போட்டிருக்கீங்க. அதே மாதிரி தேர்தல் அதிகாரி சென்னை தேர்தல் அதிகாரிக்கும் நன்றியை சொல்லிக்கிறேன். அவங்க அக்னாலஜ்மெண்ட் கார்டெலாம் எனக்கு கிடைச்சது. அதே மாதிரி இதில் என்ன பொன்ராஜுடைய லெட்ரு இன்னும் வரல, இது எனக்கு அக்னாலஜ்மெண்ட் கார்டு வரல. 6 அக்னாலஜ்மெண்ட் கார்டு வரல. சிபிஐ கோர்ட்டு அக்னாலஜ்மெண்ட் கார்டு எனக்கு வரவில்லை. அதே மாதிரி ஜெயம் 2 அக்னாலஜ்மெண்ட் கார்டு வரவில்லை. ஜெயம் 1 அக்னாலஜ்மெண்ட் கார்டு வரவில்லை. மொத்தம் 5 அக்னாலஜ்மெண்ட் கார்டு வரவில்லை. எனக்கு இப்போதைக்கு வந்தது நான் தமிழர் கட்சி சீமான் அக்னாலஜ்மெண்ட் கார்டு கிடைத்து விட்டது. அதே மாதிரி டிஎம்கே டிவிகே விடுதலை சிறுத்தை கட்சி, அதே மாதிரி அன்புமணி. நன்றி, வணக்கம். அடுத்த டைக்கில் பேசுகிறேன். அக்னாலஜ்மெண்ட் கார்டில்